வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு மொத்தம் 10 ராஜ்யசபா எம்பிக்கள் இருந்தாங்களே, அதில் 7 பேர் பாஜகவில் சேர்ந்துட்டாங்க ராகவ் சத்தா தலைமையில். அது மட்டும் இல்லாமல் 60க்கும் மேற்பட்ட ஆம் ஆத்மி பார்ட்டி எம்எல்ஏக்கள், பஞ்சாபை சேர்ந்த எம்எல்ஏக்கள் ராகவ் சத்தாவோடு தொடர்பில் உள்ளனர். எந்த நேரம் வேணாலும் அவங்களும் பாஜகவில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி மாறிட்டாங்க அப்படின்னா பஞ்சாபில் ஆட்சி மாற்றம் கன்ஃபார்ம் அப்படின்னு ஆங்கில மீடியாக்கள் தலைப்பு செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, எம்எல்ஏக்கள் பாஜகவில் சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, பாஜகவில் அஃபிஷியலாக சேர மாட்டாங்க, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவாங்க. எம்பிக்கள் எம்எல்ஏக்களில் 2/3 பேர் கட்சிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி பிரிஞ்சாங்க அப்படின்னா இந்த பிரிஞ்சவங்களுக்கு ஆதரவாக தான் எலெக்ஷன் கமிஷன் முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2/3 பேர் என்ன டிசிஷனில் இருக்காங்களோ அவங்க தான் பார்ட்டி, கட்சி அவங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாராஷ்டிராவில் சிவசேனாவிலேருந்து பிரிஞ்சு ஏக்நாத் சிண்டே வெளியே வந்தார்ல, உத்தவ் தாக்கரேக்கு எதிராக ஏக்நாத் சிண்டே வெளியே வந்தார். ஏக்நாத் சிண்டேவுக்கு தான் பல எம்எல்ஏக்கள் எம்பிக்களுடைய ஆதரவு இருந்துச்சு. இதன் காரணமாக எலெக்ஷன் கமிஷன் ஏக்நாத் சிண்டேவுடைய டீம் தான் ஒரிஜினல் சிவசேனா, வில் அம்பு சின்னம் ஏக்நாத் சிண்டே தரப்புக்கு தான் அப்படின்னு முடிவெடுத்தாங்களே, அது மாதிரி முடிவெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எம்எல்ஏக்கள் எல்லாத்தையும் பிஜேபியில் சேர்க்கறதுக்கு பதிலாக இது மாதிரியான ரூட்டை ஃபாலோ பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பாயிண்ட் ஆஃப் வியூவை தெரிவிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய டிபேட்டாக மாறி இருக்குது. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோன்னா, குஜராத்தில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது இன்றைக்கி. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா குஜராத்தில் ஓட்டு போட்டிருக்காரு. வெஸ்ட் பெங்காலில் தொடர்ந்து முகாமிட்டு தேர்தல் வேலைகளை பார்த்துக்கிருக்காரு. இருந்தாலும் அவருடைய ஊரில் தேர்தலாக லோக்கல் பாடி எலெக்ஷனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஓட்டு போடுவேன் அப்படின்னு புறப்பட்டு போயிருக்காரு. வேறு லெவல். ஓட்டு போட்டுட்டு மறுபடியும் வெஸ்ட் பெங்கால் திரும்பியிருக்காரு. இன்றைக்கும் கேம்பெயின் பண்ணுறாரு. இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணாமலை ராஜ்யசபா எம்பி ஆகிறாரு அப்படின்னு தினமலர் சொல்லியிருந்தாங்களே, ஆந்திராவிலேருந்து ராஜ்யசபாவுக்கு போக போகிறாரு அண்ணாமலை அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்டை வெளியிட்டிருந்தாங்க. அதில் நம்ம சொல்லியிருந்தோம், அப்படியே எல் முருகன் அவினாசி தொகுதியில் போட்டிகிட்டு இருக்காரு. வந்த எல்லா கருத்து கணிப்புகள்லையும் அவினாசி தொகுதியில் பாஜக ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் அதிகம், எல் முருகன் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு தான் ரிப்போர்ட் சொல்கிறாங்க. எல் முருகன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா மத்திய இணையமைச்சராக இருக்கார்ல, அவர் அதை கண்டினியூ பண்ண முடியாது. அண்ணாமலை அதே நேரத்தில் ராஜ்யசபா எம்பி ஆகிட்டார்னா எல் முருகன் வசித்து வந்த அந்த மினிஸ்டர் போஸ்ட்டு அண்ணாமலைக்கு போகிறதுக்கு ஹை சான்ஸ் இருக்குது. என்ன இலாக்கா? மீடியாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இலாக்கா. எல் முருகன் ஒன்றும் பண்ணலை, எந்த மீடியாவையும் கண்ட்ரோல் பண்ணலை, எந்த மீடியா மீதும் வதந்திகளை பரப்பக்கூடிய தமிழக மீடியாக்கள் மீது ஆக்ஷன் எடுக்கலை. இந்த இலாக்கா அண்ணாமலைக்கிட்ட போணுச்சுன்னா அண்ணாமலை ஒரு சம்பவம் பண்ணுவார். பாஜகவுக்கு எதிராக பொய்யை பரப்பக்கூடிய தமிழக மீடியாக்கள் மீது கடுமையான ஆக்ஷன் எடுப்பார். திராவிட கட்சிகள், குறிப்பாக திமுக மீடியாக்கள் பவரை பயன்படுத்தி தான் வண்டியை ஓட்டிக்கு இருக்காங்க. தமிழக மீடியாக்கள் திமுகவுக்கு போடக்கூடிய ஜால்ரா இருக்குல்ல, அதை தடுத்தாலே திமுக அடுத்த ஆட்சிக்கெல்லாம் வர முடியாது. உண்மையான செய்திகளை மீடியாக்கள் வெளியிட்டாலே திமுகவுக்கு எதிரான ஆலை இன்னும் பல மடங்கு அதிகமாக வீசும். இதை ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் அப்படிங்கிற முறையில் அண்ணாமலை கரெக்டாக பண்ணுவார். அதனால் சரியான டிபார்ட்மெண்ட்டு மீடியா மினிஸ்டராக அண்ணாமலையை கொண்டு போய் அங்கே உட்கார வச்சா தமிழக மீடியாக்கள்லாம் அப்படியே பயப்படுவாங்க, பொய் செய்திகளை வெளியிடவே நடுங்குவாங்க. அதனால் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குங்க. மீடியா டிபார்ட்மெண்ட்டை எல் முருகன்ட்ட இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டை அண்ணாமலைக்கிட்ட கொடுங்க. அப்படியே அண்ணாமலையை தமிழக பாஜக மாநில தலைவராகவும் ஆக்குங்க. ஒளிமயமான எதிர்காலம் பிஜேபிக்கு இருக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.